ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேபிள் ரோஸ் சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டோட்டல் 20 கலர்ஸ் காம்போவாக கொடுக்குறேன். இந்த 20 கலர்ஸ்க்குமே ஷிப்பிங் அண்ட் பேக்கிங் சேர்த்து 200 ருபீஸ் தான். நீங்கள் கொரியருக்குன்னு தனியாக பே பண்ண வேண்டாம். நீங்கள் டோட்டலாக 200 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா 20 கலர்ஸுமே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இந்த 20 கலர்ஸுமே தனித்தனியாக பேக் பண்ணி தான் அனுப்புவேன். ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் 2 கட்டிங்ஸ் இருக்கும். இந்த பிளான்ட்டை பாருங்கள், ப்ளீடிங் ஹார்ட் பிளான்ட் இது. இதில் பிங்க் கலருமே என்கிட்ட இருக்குது. எப்போவுமே கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கும். இந்த பிளான்ட்டை செமி ஷேடரில் வைக்கணும். அப்படின்னா நாள் முழுதும் வெயிலில் வைக்காமல் பாதி நேரம் நிழல் விழுற இடத்துல வைக்கணும். அப்போது பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாக செழிப்பாக வளரும். கிச்சன் வேஸ்ட்டில் வர்ற லிக்விட் ஃபர்டிலைசர் தான் நான் கொடுத்துட்டு வரேன். இந்த சாமந்தி செடியை பாருங்கள், பிளான்ட் முழுவதுமே பூக்களும் மொட்டுமாக தான் இருக்குது. இந்த சாமந்தி பிளான்ட்டையுமே ஹாஃப் டே வெயில் படுற இடத்துல வைக்கணும். இது பிளாக் சில்லி. இது ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு வெரைட்டி தான். இந்த பிளாக் சில்லி சீட்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பேக்கெட் 20 ருபீஸ் தான். இந்த பிளாக் சில்லி முதிர்ச்சி ஆகும்போது இப்படி கலர் சேஞ்ச் ஆகி சிவப்பு கலருக்கு மாறும். இது பேர்ட் ஐ சில்லி. க்ரீன் கலரில் மேல் நோக்கி பார்த்து காய்க்கும். இதுவும் பழுத்த பிறகு ரெட் கலருக்கு மாறும். இந்த பேர்ட் ஐ சில்லியுமே ஒரு பேக்கெட் 20 ருபீஸ் தான். இந்த 2 சில்லி வெரைட்டியுமே வேணுங்கிறவங்க இந்த டேபிள் ரோஸ் காம்போ கூட சேர்ந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஒவ்வொரு டேபிள் ரோஸ் கலர்ஸாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தான் தனித்தனியாக ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் நம்பரோட அனுப்புவேன். தனித்தனி பேக்கிங் தான். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டேபிள் ரோஸ் கட்டிங் எப்படி நடுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு சிறிய பார்ட் எடுத்து மண் நிரப்பிக்கோங்க. அப்புறம் கட்டிங்ஸை வைக்கிறதுக்காக ஒரு குச்சியால் ஹோல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஹோல்லையும் ஸ்டெம்மை நட்டு வைக்கணும். ஸ்டெம் நடுறதுக்கு மண்ணில் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 சென்டிமீட்டர் அளவில் உள்ள இலைகளை மட்டும் எடுத்துடுங்க. அப்புறம் நட்டு வச்சுட்டு மண் மூடிட்டு நிறைய தண்ணீர் விட்டுடுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 நாள் கழித்து தண்ணீர் விட்டால் போதும். நான் கொடுக்குற பிளான்ஸ், பல்ப், சீட்ஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு சேல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.